ஸோ ஆனிமே எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக அனிமேஷனோட பவுண்டரிஸ் எல்லாமே புஷ் பண்ணிட்டு தான் இருக்குது. வெதர் அது ஜா ட்ராப்பிங்கான விஷுவல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா லாஸ்டிங்கான இம்ப்ரெஷன் விடுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மக்கிட்ட ஆனிமேல கிடச்சிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அநியாயத்துக்கு நம்பவே முடியாத அளவுக்கு ஆர்டிஸ்ட்ரி, ஃப்ளூயிடான அனிமேஷன்ஸ், ஒரு எக்ஸ்பிரசிவான கேரக்டர்ஸ் எல்லாமே அனிமேஷனில் கிளியராக காட்டுறது தான் ஆனிமே. ஸோ இதில் இந்த ஆனிமேக்குள்ளேயே வந்துட்டு டாப் 10 ஸ்டாண்ட் அவுட் ஆகிற அளவுக்கு விஷுவலி அப்பீலிங்கான அனிமேஷன்ஸ் வச்ச ஆனிமேனா அது எது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ டாப் 10th பிளேஸில் இருக்கிறது சுசுமே. இதை அனிமேட் பண்ணது ஸ்டூடியோ கோமிக்ஸ் வேவ் ஃபிலிம்ஸ். இது அனிமேட் ஆன இயர் 2022. பிளாட்டை ஒரே லைனில் சொல்லணும்னு நினச்சனாக்கா, ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராஸ் கண்ட்ரி ஜேர்னிக்கு போவா. அண்ட் இது அப்போ ஒரு மிஸ்டீரியஸான டோரை வந்துட்டு அவள் கண்டுபிடிப்பா. அண்ட் இது என்னடா இதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, இது எப்படி வந்துட்டு ஒரு டிசாஸ்டரை வந்துட்டு இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வருது. அண்ட் இது மூலமாக அவள் வந்துட்டு எப்படி ஒரு யங் மேன் வித் அ கர்ஸ் மீட் பண்ணுறா. அண்ட் அதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, இந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்றது தான் இந்த கதையில் காட்டுவாங்க. ஸோ இதை அனிமேட் பண்ணது மிக்கட்டோ ஷின்காய் வந்துட்டு ரொம்பவே கார்ஜியஸான அனிமேஷனும், ஹைப்பர் டீட்டெயில் பேக்ரவுண்ட்ஸ் லைக் சும்மா வந்துட்டு உங்களுக்கு பிளரி பேக்ரவுண்டோ இல்லைனா வேறு மாதிரி பேக்ரவுண்ட்ஸோ தராமல் ரொம்ப டீட்டெயில் அண்ட் ப்ரிசைஸாகவும் பர்ஃபெக்ட் லைட் எஃபெக்ட்ஸோடையும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுற அந்த ஃபேண்டசி அண்ட் ரியலிசமையும் ட்ரேக்கிங்கோட காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். டாப் 9th பிளேஸில் இருக்கிறது ரோபோட் கார்னிவல். இதை அனிமேட் பண்ண ஸ்டூடியோஸ் வந்துட்டு நிறைய மல்டிபிள் ஸ்டூடியோஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. மேட் ஹவுஸ், ஸ்டூடியோ 4 டிகிரி செல்சியஸ் அண்ட் நிறைய அதர் ஸ்டூடியோஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் இது அனிமேட் பண்ண இயர் 1987. நினச்சி பாருங்கள், 1987லேயே இந்த அளவுக்கு பிரெத் டேக்கிங்கான ஒரு ஆனிமையை வந்துட்டு அனிமேட் பண்ணியிருக்காங்க. இதோட பிளாட்டை ஒரே லைனில் சொல்லணுன்னாக்கா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குலாம் நடுவில் என்ன ஒன்றா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரோபோட்ஸை பற்றியும் அதெல்லாம் எப்படி ஹியூமனிட்டியோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்குன்றதை பற்றியும் காட்டுற மாதிரி எல்லா ஷார்ட் ஃபிலிமையும் ஒரு கலெக்ஷனாக போட்டிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆந்தாலஜி ஃபிலிம் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஆந்தாலஜி ஃபிலிம் பார்த்தீங்கன்னாக்கா, வெரைட்டி ஆஃப் அனிமேஷன் ஸ்டைல்ஸை வேறு ஷார்ட் ஃபிலிம்க்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் ஹேண்ட் ட்ரான் ஆர்ட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்றதை வந்துட்டு பர்ஃபெக்டாக காட்டணும்னு நினச்சிங்கனாக்கா அது இந்த அனிமே தான். ப்ரூவிங் தட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி ஹேண்ட் ட்ரான் அனிமேவை தான் நம்ம கிரியேட் பண்ணமோ, அது எவ்வளோ நல்லா இருக்கணும், ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் இருந்தால் அந்த அனிமேஷன் டெக்னிக் எந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியுன்றதையும் காட்டியிருக்கு. இதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆனிமே ஃபேனாக நீங்கள் ஒரு ஆனிமே கல்ச்சரை என்வலப் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த அனிமே கன்ஃபார்ம் பார்க்கணும். டாப் 8th பிளேஸில் இருக்கிறது பொச்சி த ராக். இது அனிமேட் பண்ண ஸ்டூடியோ க்ளோவர் ஒர்க்ஸ். இயர் 2022 அப்போ அனிமேட் பண்ணியிருக்காங்க. இதோட பிளாட்டை ஒரே லைனில் சொல்லணுனாக்கா, ஒரு சோஷியலி ஆங்ஷியஸான கேர்ள் வந்துட்டு ஒரு பேண்டு ஜாயின் பண்ணுறா. அண்ட் இவ யூஸ் பண்ணுற மியூசிக்கை வச்சு எப்படி வந்துட்டு அவளோட ஷெல்லை விட்டு பிரேக் அவுட் பண்ணுறா அப்படின்றது தான் இந்த கதை. போச்சி த ராக் வந்துட்டு நிறைய அனிமேஷன் ஷிஃப்ட்டை வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அனிமேஷன் ஸ்டைலையோ இல்லைனா 2 அனிமேஷன் ஸ்டைலையோ தான் யூஸ் பண்ணி ஒரு அனிமேவை கிரியேட் பண்ணுவாங்க. பட் போச்சி த ராக் நிறைய அனிமேஷன் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாஜரேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கும் காட்டி சரியலான விஷுவல்ஸை காட்டியிருக்காங்க. அண்ட் இது யூஸ் பண்ணனால ரொம்பவே பர்ஃபெக்டாக பொச்சியோட அந்த ஓவர்வெல்மிங்கான சோஷியல் எங்ஸைட்டியை காட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா அவங்க க்ரியேட்டிவாக அவங்க காட்டுற அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சீரீஸோட ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்ட் டவுன் டு எர்த் பக்காவாக பண்ணியிருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்கள். டாப் 7th பிளேஸில் இருக்கிறது சவுண்ட் ஈஃபோனியம். இது அனிமேட் பண்ணது கியோட்டோ அனிமேஷன். அண்ட் இயர் 2015லேருந்து 2016 வரைக்கும் அனிமேட் பண்ணியிருக்காங்க. பிளாட் ஒரே லைனில் சொல்லணுன்னாக்கா, ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு வந்துட்டு மியூசிக் கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்கூல் பேண்டை ஜாயின் பண்ணி அவளுக்கு இதுக்கு பின்னாடி இருந்த பேஷனை திரும்ப ஞாபகப்படுத்தி இந்த டீமில் அவள் எப்படி என்ஜாய் பண்ணுறான்றது தான். ஸோ இதில் கியோட்டோ அனிமேஷன் ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்து ஒரு ரியலான இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும், அது எப்படிலாம் சவுண்ட் பண்ணுன்றதையும் அண்ட் அதை வாசிக்கிறவங்க எக்ஸ்பிரஷன் எந்த மாதிரிலாம் இருக்குன்றத ஆத்தென்டிக்காக கிரியேட் பண்ணுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்பவே இம்மர்சிவான எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை போத் மியூசிக்கும் அதை வாசிக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக அந்த டீட்டெயில்டு அந்த சவுண்ட் இஃபோனியம் அந்த மியூசிக் பேண்ட் எல்லாமே வந்துட்டு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு மோஸ்ட் ரெக்கமெண்டட் அனிமே, செக் பண்ணி பாருங்கள். டாப் 6th பிளேஸில் இருக்கிறது ஃப்ரைரன். இது அனிமேட் பண்ணது மேட் ஹவுஸ். அண்ட் இயர் 2023 அப்போ அனிமேட் பண்ணியிருக்காங்க. பிளாட் ஒரே லைனில் சொல்லணுன்னாக்கா, ஒரு எல்ஃப் மேஜ் வந்துட்டு முன்னாடி ஒரு ஹீரோயிக் பார்ட்டியில் இருந்திருப்பா. மிச்சம் மீதி எல்லாருமே வந்துட்டு நேச்சுரல் காசால் இறந்ததுக்கப்புறமா அவளோட ஜேர்னி எப்படி இப்போ போயிட்டுருக்கு அண்ட் அவள் எப்படி இந்த ஹியூமனிட்டியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான்ற மாதிரி ஒரு கதை தான் ஃப்ரைரன். அண்ட் இந்த ஃபேண்டசி அனிமேல வந்துட்டு நமக்கு சாஃப்ட் கலர் பேலட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்டன்னிங்கான மேஜிக் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த பெயிண்ட்ரி ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு நார்மலாகவே ஒரு ஈசக்கை ஒரு ஃபேண்டசி அனிமேனாலே அந்த
பிரெத் டேக்கிங்கான அந்த வைல்ட் லைஃப் எல்லாம் காட்டுறதா தான் இருக்கும். அண்ட் அதை அழகாவே இந்த சாஃப்ட் கலர் பேலட்ல இமர்ஜ் பண்ணி காட்டியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் டோன் ஆஃப் அனிமேஷனாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்க. டாப் 5th பிளேஸில் இருக்கிறது செயின்சா மேன். ஸ்டூடியோ மேப்பா இது அனிமேட் பண்ணியிருக்கு. இயர் 2022ல் அனிமேட் பண்ணியிருக்கு. பிளாட் ஒரே லைனில் சொல்லணுனாக்கா, ஒரு ப்ரோக்கான டீனேஜர் பையன் வந்துட்டு ஒரு டெவில் கூட வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி செயின்சா மேன் ஆகி எப்படி இந்த ஹாரிஃபைங்கான மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு கொன்று வாழ்ந்துட்டு இருக்கான்றது தான். ஸோ இந்த செயின்சா மேனை எது ரொம்பவே ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சினிமேட்டிக் ஃபைட் கொரியோகிராஃபியும் ரியலிஸ்டிக் மூவ்மெண்ட்ஸுமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு 2D அண்ட் 3D அனிமேஷனை வந்துட்டு சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு நார்மலாக பார்க்கும்போது ஒரு சில அனிமேஷனில் இதை ட்ரை பண்ணி ரொம்பவே கேவலமான ஃபைட் சீன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 7 டெட்லி சின்ஸோட ஃபைட் சீன், லாஸ்ட் சீசன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் அதை பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தோம்னாக்கா, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் செயின்சா மேன். ஒரு பேட்டில் சீக்வன்ஸுமே ரா அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃபைட் சீன்ஸ் பிடிக்கும்னாக்கா செக் அவுட் பண்ணி பாருங்கள். டாப் 4th பிளேஸில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் டீமன் ஸ்லேயர். இதை அனிமேட் பண்ணது ஸ்டூடியோ யூஃபோர்டபிள். இயர் 2019ல் வந்துட்டு அனிமேட் பண்ணியிருக்காங்க. பிளாட்டை ஒரே லைனில் சொல்லணும்க்கா, ஒரு யங் டீமன் ஸ்லேயர் வந்துட்டு ரிவெஞ்ச் வேணும்னு ஆசைப்பட்டும் அவன் தங்கச்சியை எப்படி வந்துட்டு டீமன்லேருந்து ஹியூமனாக மாற்றணும், அவன் ஃபேமிலியை கொண்ட டீமன்ஸை தேடி போயிட்டு இருப்பான். யூஃபோர்டபிள் ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸான டிஜிட்டல் அனிமேஷனை யூஸ் பண்ணியும் ஃப்ளூயிடான ஆக்ஷன் சீக்வன்ஸை கொடுத்தும் பிரெத் டேக்கிங்கான எலிமெண்டல் எஃபெக்ட்ஸ்லாம் காட்டி ரொம்பவே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு அனிமேஷன் அனிமேக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுத்த அனிமே தான் டீமன் ஸ்லேயர். அதோட அனிமேஷன் அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்குன்ற ஒரே காரணத்தால் மட்டும்தான் அதோட ஸ்டோரியோட அந்த அனிமேஷன் தான் அதை கேரி பண்ணுதுன்னு சொல்கிற அளவுக்கு டீமன் ஸ்லேயர் வளர்ந்துருக்கு. ஒரு பேட்டில் சீனுமே ரொம்பவே சினிமேட்டிக்காகவும் இன்டென்ஸாகவும் விஷுவலி ஸ்பெக்டாகுலராகவும் இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்க. 3rd பிளேஸில் இருக்குது புயலா மேஜி மடோகா மகிகா. இது கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் வெயிட் பண்ணுங்க. இதை அனிமேட் பண்ண ஸ்டூடியோ ஷாஃப்ட். இயர் 2011ல் அனிமேட் பண்ணியிருக்காங்க. இதோட பிளாட்டை ஒரே லைனில் சொல்லணுமாக்கா, ஒரு குரூப் ஆஃப் நார்மலான கேர்ள்ஸ் வந்துட்டு மேஜிக்கல் வாரியர்ஸாக மாறி அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இந்த பவர் கிடச்சிதுன்ற ஹாரிஃபைங்கான ட்ரூத்தை கண்டுபிடிப்பாங்க. மடோகா மெஜிகா வந்துட்டு ஒரு ஹாண்டிங் அனிமேஷன் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் விச் பேட்டில்ஸ் அப்போ மட்டும் அனிமேஷன் ஸ்டைலில் ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஒரு கொலாஜ் லைக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் விஷுவல்ஸ்லாம் கொடுத்து ரொம்பவே ஏரியான சீன்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்பவே நைட் மேரிஷான கான்ட்ராஸ்ட்டை கொடுத்தும் இம்பேக்ட்ஃபுல்லாக 2 கலர் அஸ்தட்டிக்ஸாக காட்டியிருப்பாங்க. செக் அவுட் பண்ணி பாருங்கள். 2nd பிளேஸில் இருக்கிறது என்னோட பர்சனல் ஃபேவரேட்டாகவும் இதோட ஸ்டோரிக்கு மட்டுமே நீங்கள் பார்க்கலான்னு நான் சொல்கிற அளவுக்கும் இதோட அனிமேஷன் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு டாப் ஆஃப் தி செரின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அதுதான் ரீ-0. இது அனிமேட் பண்ண ஸ்டூடியோ ஒயிட் ஃபாக்ஸ். இது அனிமேட் பண்ண இயர் 2016லேருந்து 2021. ஸோ இதோட பிளாட்டை ஒன்லைனில் சொல்லணுனாக்கா, ஒரு சாதாரண ஈசக்காய் ஆனிமே மாதிரி இல்லாமல் ஒரு யங் மேன் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆனோடனே அவனுக்கு ரொம்பவே ஓவர் பவர்ஸ் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஏன் இந்த அனிமேவோட ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டரே அவன் இல்லை, வேற ஒரு சைட் கேரக்டர் தான் இந்த வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், இப்படிப்பட்ட பையனுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் மட்டும் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லைஃப்பை அவன் வாழ்கிறான் இந்த புது வேர்ல்டுன்றதை தான் காட்டுவாங்க. அண்ட் இவன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எபிலிட்டி என்னன்னாக்கா, அவன் செத்தானாக்கா திரும்ப வந்துட்டு ஒரு சேவ்டு பாயிண்ட்டுக்கு ரீலாப்ஸ் ஆயிடுவான். ஸோ இந்த மாதிரி அவன் எத்தனை வாட்டி ஆக்னைசிங்காக செத்து பெயினை அனுபவிச்சு வாழ்கிறான்றது தான் இந்த கதை. இந்த பிளாட்டை உங்களுக்கு நான் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு புரியாது. நீங்கள் இதை ஒரு 2 வாட்டி பார்த்தா தான் இந்த ஆனிமேவை அப்ரிஷியேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீ-0வோட ஃப்ளூயிடான அனிமேஷன், ட்ராமாட்டிக் லைட்டிங், இன்டென்ஸான எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி கொடுக்குற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்துட்டு ஒரு சில வாட்டி அவன் உயிருக்கு திரும்ப வரும்போது ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸை தர அளவுக்கு இருக்கும். அண்ட் மேக்கிங் எவ்ரி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸையுமே வந்துட்டு அந்த டைம் லூப்பையும் ரொம்பவே சைக்கலாஜிக்கலி டிஸ்டர்பிங்காகவும் விஷுவலி ஸ்டன்னிங்காகவும் காட்டியிருப்பாங்க. செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இதை தான் வந்துட்டு நிறைய பேர் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, ஏன்னே எனக்கு தெரியல. ஒரு டீமன் ஸ்லேயரோட அனிமேஷனுக்கு நம்ம எவ்வளோலாம் வந்துட்டு பிராகிங் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோமோ, அதை விட நெக்ஸ்ட் லெவலுக்கு டீமன் ஸ்லேயரை அனிமேட் பண்ண அதே ஸ்டூடியோ தான் இதையும் வேலை பார்த்துருக்காங்க. ஸ்டூடியோ யூஃபோர்டபிள் டீமன் ஸ்லேயரை மட்டும் அனிமேட் பண்ணல, ஃபேட் சீரிஸ் அனிமேட் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபேட் சீரிஸில் டீமன் ஸ்லேயரில் அனிமேட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த எஃபர்ட்ஸோட அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி தான் ஆகணும். இயர் 2006லேயே வந்துட்டு ஆரம்பிச்ச இந்த அனிமே ரொம்பவே பெஸ்ட் அனிமேஷன்ஸை கொடுத்து ஃபேட் சீரிஸை அந்த லெவலுக்கு காட்டியிருக்கு. இதோட பிளாட் ஒரே லைனில் சொல்லணுனாக்கா, ஒரு ஹோலி கிரெயில் வார்ன்றது பீரியாடிக்காக நடந்துட்டு வரும். அண்ட் மேஜர்ஸ் அண்ட் லெஜெண்டரி ஹீரோஸ் எல்லாம் இந்த பேட்டலுக்கு சமன் பண்ணி இந்த பேட்டலில் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷ் கிராண்டிங் ரெலிக் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த வார ஜெயிச்சாக்கா. யூஃபோர்டபிள் ஜா ட்ராப்பிங் அனிமேஷன் சீக்வன்ஸோட ஹை ஸ்பீட் காம்பேட் அண்ட் ஸ்டன்னிங் மேஜிக்கல் எஃபெக்ட்ஸோட ரொம்பவே டவுன் டு எர்த் பெர்ஃபெக்ஷனோட காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே டீமன் ஸ்லேயரே நல்லா இருக்குது அனிமேஷனுக்காக தான் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறீங்கனாக்கா,
ஃபேட் சீரிஸையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். இதோட ஃப்ரான்ச்சைஸ் ரொம்பவே பெருசு அண்ட் ரொம்பவே சூப்பராவும் இருக்கும். ஸோ ஓகே மக்களே, இதெல்லாம் தான் டாப் 10 அனிமேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்க. மாஸ்டர் ஃபிளிக்ஸ் சைனிங் ஆஃப். வரட்டாமா மேட்ரு.